நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அதுங்க பஞ்சத்துக்கு ஆண்டி பரம்பரை ஆண்டின்னு ரெண்டு வகை இருக்கு. பரம்பரை ஆண்டியா இருக்கிறவனுக்கு கோவிலில் வந்து இங்கே காலையில் வந்து புளியோதரை போடுவாங்க. மத்தியானம் போனோம்னா மசூதி பக்கத்தில் போனால் பிரியாணி பொட்டில் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை சர்ச்சு பக்கம் போனோம்னா புத்தாண்டுக்கு போனால் கேக்கு கொடுப்பாங்க. சில பிச்சை எடுக்கிறவனுக்கு தெரியும். இந்த புது பிச்சைக்காரன் அவன் இருக்கிறான்ல, அவனு பாவம் எங்கே சோறு போட மாட்டானோ அந்த தெருவில் அலைஞ்சிருப்பான். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, சனாதனத்தை சொல்லி பிச்சை எடுக்கிறதுக்கான ஒரு இடத்துல திரள் நிதின்னு சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சியில். அப்படின்னா என்னென்னா பிச்சை எடுக்கிறது தான் அதுக்கு பேர். இப்போ சீமானுக்கு வந்து என்னென்னா, ஒரு 18 ஆண்டு காலம் பெரியாரை பற்றி அவர் பேசினார். நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு பேசினார். ஈவிகேஸ் இளங்கோவன்ட்ட போய் கேட்டாங்க. அப்போ மறைந்த தலைவர் ஈவிகேஸ் இளங்கோவன்ட்ட கேட்டாங்க, என்னையா பெரியாரின் பேரன்கிறான், நீ தானே பெரியாரின் பேரன் அப்படின்னு ஈவிகேஸ் இளங்கோவன்ட்ட கேட்டதுக்கு, சின்ன வயசில் வந்து பெரியார் வந்து கொஞ்சம் மைனராக இருந்திருக்கிறாரு, அந்த காலகட்டத்தில் செய்த தவறுகளில் ஒரு வேளை பிறந்துட்டானு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு வேடிக்கையாக சொன்னார். அது மாதிரி என்னென்னா, அப்போயெல்லாம் வந்து நான் தான் பெரியாருக்கு பேரன், 18 ஆண்டு காலம் நீ மேடையில் பெரியாரை பேசினேன், இப்போ என்ன சொல்கிற, பெரியார் தான் வந்து நமக்கு எதிரி. சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண, அவர் நினைவை போட்டுருவோம், மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, ரைட்டு. பிரபாகரன்ட்ட போன பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு திராவிட பொய்ங்கிறது. நான் என்ன கேட்குறேன், நான் நாம் தமிழர் கட்சிக்காரனை பார்த்து கேட்குறேன், பிரபாகரன் என்றைக்காவது திராவிட கட்சிகள் தான் நமக்கு எதிரி அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா? சரி, பிரபாகரன் பேச வேணாம், விடுதலை புலிகளினுடைய யாராவது தலைவர்களில் யாராவது பேசியிருக்கிறாங்களா திராவிடம் தான் நமக்கு வந்து எதிரி? யாராவது பேசியிருக்காங்களா? இவர் சினிமா டைரக்டராக போய் பல இயக்குனர்கள், சினிமா இயக்குனர்கள் வந்து இலங்கைக்கு ஈழத்துக்கு போனாங்க. மறைந்த இயக்குனர் மகேந்திரன் போனார், வாழும் இயக்குனர் பாரதி ராஜா போனார். இவர் போனது ஒரு 10 நிமிஷம். அதை அனுப்பி விட்டது யார்? குளத்தூர் மணி இவங்கெல்லாம் சேர்ந்து அனுப்பி விட்டது. திராவிட இயக்க மேடைகளில் பேசி அதன் மூலமாக அரசியல் அடையாளம் பெற்ற ஒரு தோற்று போன சினிமா இயக்குனராக இருக்கக்கூடிய சீமானு இவர்கிட்ட போய் அவர் அரசியல் டிஸ்கஸ் பண்ணாராம் பிரபாகரன். அவருக்கு நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். 2 விஷயம் வந்து சீமானுடைய பேச்சில் திரும்ப திரும்ப எதிரொலிக்கும். ஒன்று வந்து சோறு, எங்கே போனீங்கன்னாலும் நாமக்கறி அந்த மாதிரி ஐட்டம், அது அந்த மாதிரி விஷயங்களை உப்புக்கறி போடுறது, அது வந்து அடுத்து பொம்பளை மேட்டர். 2 தானே உனக்கு வாழ்க்கை, உன் கூட இருந்து நான் பார்த்தவன், உன் வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஏமாற்றி வந்து நான் தான் உனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருந்த நகையெல்லாம் வந்து கலட்டி, நீங்கள் இன்னுயிர் தோழன் படம் பார்த்தீங்களான்னு தெரியல. இன்னுயிர் தோழன் படத்தில் வந்து ஒருத்தர் காதலிக்கிறவளை வந்து கூட்டு போய் எல்லா நகையும் உருவி விட்டுட்டு ஓடி போயிடுவான், அப்படி விட்டுட்டு போயிடுவான். பாரதி ராஜா படம் இன்னுயிர் தோழன் முடிஞ்சால் போட்டு பாருங்க. அமைதிப்படையினுடைய ஒரிஜினல் ஹீரோவே வந்து சீமான் தான். பல பேரை ஏமாத்தினாலே, ஈழப்பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இடங்கள்ல நீ ஆட்டையை போட்டிருக்க. நீயே ரேபிஸ்ட்டு, உன்னால நான் 8 முறை கருக்கலைப்பு பண்ணினேன்னு வாழும் உதாரணமாக விஜயலட்சுமி சொல்கிறாங்க. உன் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் நீயே. உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தேன் பூரா ஜாடி கிராமத்தில் இருக்கான், பிரபா வைன்ஸை சுற்றி வந்தேன் பூரா இங்கே தான் இருக்கான். உன் யோக்கியது என்னங்கிறது எனக்கு தெரியும். நீ எந்த ஒழுக்கமும் இல்லாதவன். எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, தொடர்ந்து சீமான் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. குடித்ததுனால ஏற்பட்ட மனப்பிறழ்வின் காரணமாக இப்படி பேசுகிறாரோ என்று எனக்கு கொஞ்சம் ஒரு கருணை அடிப்படையில் அதையும் நான் சிந்திக்க வேண்டியிருக்கு. பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறாப்புல, திடீர்னு வந்து அப்படி இருந்தார் இப்படி இருந்தார். ஆதாரத்தை கொடுன்னு சொன்னால் அது நீங்கள் தானே கொடுக்கணும். நீ சொல்கிற பொய்க்கு நீ தானே ஆதாரம் கொடுக்கணும். இது எப்படி? இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா கேட்டால் அதை வந்து நாட்டுடைமையாக்கலை. இதான் சொல்கிற அது மோசமான கருத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு பெரியார், சொல்லிவிட்டு அதை ஏன் நாட்டுடைமையாக்கலை? இந்த ஏதாவது ஒரு பைத்தியக்காரனாக அதை கேட்பானா? அப்போ சீமானுடைய நோக்கம் என்னென்னா, அவர் பல அவதாரம் எடுத்துட்டாப்பா. ஈழத்தமிழர்கிட்ட பணம் வாங்கி கொஞ்ச நாள் ஏமாற்றி அது முடிஞ்சிருச்சு. ஏறத்தாழ பாதி பேர் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டான். கூட இருந்த கட்சிக்காரன் பூரா இது தேராத கேஸு அப்படின்னு கூடாரத்தை கலைச்சிட்டு கொஞ்சம் பேர் போயிட்டான். பூரா வேல்முருகன் தலைமையில் மாவீரர் தினம் கொண்டாடி அது ஒரு கூட்டம் போயிட்டான். கடைசியாக என்ன பண்ணார்னா, காமராஜருக்கு பின்னாடி நாடார்களுக்கு தலைவரே நம்ம சமூகத்துக்கு வரலை அப்படிங்கிற கவலையில் இருந்தவங்களுக்கு சரத்குமார் கொஞ்ச நாள் ஆட்டையை போட்டு ஏமாற்றி ஒரு வேலை பார்த்தாப்புல. இப்போ சரத்குமாரும் போய் கமலாலயத்தில் போய் கட்சியை ஒப்படைச்சதுக்கு பின்னாடி நாடார்களுக்கு ஒரு தலைவரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அடுத்த தலைவர் அப்படின்னு வந்து இவரை வந்து கொஞ்சம் பேர் உசுப்பேற்றி அவங்கள பூரா அந்த தொழிலதிபர்களோ பணக்காரங்களாக இருக்கிறவங்க வசதியாக இருக்கிறவன்ட்டு பூரா
அது ஒரு ரவுண்டு வசூல் முடிச்சிட்டாப்பா. இப்போ வசூல் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை வீழ்த்த முடியல, பாஜக இங்கே பவனி வர முடியலை. அதுக்கு பாதை போட்டு தர்ற வேலையை நான் செஞ்சு தர்றேன். பெரியாருங்கிற கருத்தியலை உடைக்கணும், அவ்வளோதானே. அந்த 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 அரசியலை உடைக்கணும். நான் வந்து அவதூறு பேசுகிறேன். நான் சரக்கை போட்டால் என்ன வேணாலும் பேசுவேன். நான் அடிக்கிற சரக்குக்கு பவர் இருக்குது. என் மண்டையில் தான் சரக்கு இல்லை, நான் அடிக்கிற சரக்குக்கு பவர் இருக்குது. நான் பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து அதை சொன்னார், இதை சொன்னார். அது உண்மையிலே என்ன சொன்னாருங்கிறது பல பேருக்கு தெரியல. இப்போ கூட ரொம்ப பேர் குழப்பமாயிருக்கான். அவர் என்னன்னா புராணத்தில் இருக்கிற ஒரு கதையை சொல்கிறார். பிரம்மா வந்து என்ன பண்ணார்னா, அவருடைய மகளையே வந்து அவர் வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாரு, அப்படி செய்யலாமா நீ அப்படின்னு கேட்டப்போ, இது புராணத்தில் சில ஆபாசமான கதைகள்லாம் இருக்கும். அதை விளக்க சொல்லி பெரியார் ஒரு கூட்டத்தில் இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறானே அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. அதை இவங்க என்ன செய்வாங்கன்னா, தந்திரமா யாராவது ஏதாவது ஒரு கருத்தை சொன்னோம்னா அந்த கருத்தை வந்து புராணத்தில் இருக்குன்னு சொல்ல மாட்டான். இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு இந்து மதத்தில் வந்து இப்படி ஒரு கருத்து இருக்குது அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவான்னா அதை வந்து ஆராசாதான் சொன்னார். அவர் மீட்டிங்கில் பேசியிருப்பார் மேற்கோள் காட்டி. இப்போ வைரமுத்து எப்படி கோர்த்து விட்டாங்க ஆண்டாள் பிரச்சனையில், இப்படி ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கிறார். ஆண்டாள் என்று யாருமே கிடையாது. அவர் வந்து ஒரு கவிஞனே அப்படி பாடலை எழுதுகிற போது தன்னை அப்படி வந்து ஒரு பெண்ணாக கருதி கொண்டு அப்படி எழுதியிருக்கலாம் என்று ஒரு ஆய்வாளர் குறிப்பிடுகிறார். அவ்வளோதான் சொன்னார் அவர். ஆண்டாலே இல்லைன்ட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மொத்தமாக கிளப்பி விட்டாங்களா அவர் மேலே. இது என்ன செய்வாங்க, நான் மேற்கோள் காட்டுறவன் பூராமே அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழக்கமாகவே சொல்கிற ஒரு பொய், அவள் அப்பட்டமான பொய். இந்த மாதிரி பொய்களை வந்து கட்டுடைக்கிற வேலையை கடந்த காலங்களில் பல மேடைகளில் சீமானே பேசியிருக்காரு. பேசிட்டு அந்த ரெக்கார்டு கூட அப்படியே இருக்கு. இன்னும் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பாடி லாங்குவேஜோட அப்படின்னு கத்துறது இருக்குல்ல, இதை காட்டி தீக்காக்காரங்களை ஏமாத்திட்டேன். இதே மாதிரி முறுக்கிறது மாதிரி பேசி தமிழ் தேசியத்தின் பேரில் அங்கிட்டு ஒரு பக்கம் ஆட்டையை போட்டேன், கொஞ்சம் பொம்பளைகளையும் ஏமாத்திட்டேன். இப்போ கடைசி ரவுண்டு ஆர்எஸ்எஸ் பக்கம் இந்த பக்கம் வந்திருக்கேன். அதனால நாக்பூரால் ஏவி விடப்பட்ட நாயாக வெறி நாயாக குறைச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு குறைக்கிறதுக்கு எலும்பு துண்டு போடுவாங்க, அவ்வளோதான். இல்லை இப்போ ரொம்ப நீங்கள் ரொம்ப அநாகரிகமாக அவர் வந்து ஒரு நாய்ங்க அவர் என்ன தரத்தில் இருக்காரோ அந்த தரத்தில் தான் நாங்கள் பேச முடியும். சாக்கடை வந்து அது என்ன நாத்தத்தில் இருக்கு அந்த நாத்தத்தில் தான் வரும். நான் வந்து பண்பாட்டு குறைவாக பேசுறேன்னு சொல்லாதீங்க. 8% வாக்கு வங்கி வச்சிருக்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்து தன் வாழ்நாள் முழுக்க வந்து சமூகத்திற்காக உழைத்த தந்தை பெரியாரை, தமிழ் சமூகத்திற்காகவே உழைத்தவரை, தான் சொத்தையே வந்து பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு சமூக நீதி கோட்பாட்டுக்கு தன் சொத்தையே வந்து எழுதி கொடுத்தவர் பெரியார். பல சாமியார் இருக்கான், உலகமே மாயை, இதெல்லாம் துறவு தான் வந்து உண்மையானது, உலகமே மாயைன்னு சொல்லிட்டு சில சாமியார் டான்ஸ்லாம் ஆடுவேன். நடுராத்திரில் சிவன் நடனம்லாம் ஆடுறான், பல டான்ஸ் ஆடுறான். 1000 கோடி சொத்து வச்சிருக்கானா இல்லையா கார்பரேட் சாமியார் அத்தனை வயலுக்குமே. சாமியார்களுக்கு தான் இந்த நாட்டிலே மாமியார்கள் அதிகம்னு ஒரு கவிதையே உண்டு. புடிபட்டா அவன் வந்து போலி சாமியார், புடிபடலைன்னா அவன் சாமியார். பல பேர் வந்து ஆட்டையை போட்டு காசு வச்சிருக்கானா இல்லையா. இந்த நாட்டில் சாமியார்களே கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கும் போது, ஆயிரக்கணக்கான கோடிகளை சேமித்து வைக்கும் போது, தன்னுடைய பூர்வீகமான சொத்தை தன்னுடைய சம்பாத்தியத்தில் வந்த காசை ஒரு பொது இதுக்காக சமூக நீதி கோட்பாட்டுக்காக பகுத்தறிவு கோட்பாட்டுக்காக எழுதி கொடுத்துற பெரியார் துறவியா சாமியார்கள் பேசுற துறவரம் உண்மையா? எது உண்மை? அவ்வளவு பெரிய சாதனை பண்ணவரை பார்த்து இவ்வளவு ஆபாசமா பேசுறிய. உனக்கு என்ன வரலாறு? உன் வரலாறு என்ன? நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சிருந்த, நடிகைகளோட வந்து தொடர்பு வச்சிருந்த, இதான உன் வரலாறு? உன் வரலாறு வந்து டாஸ்மார்க்ல தானே தொடங்குது. உன் வரலாறு பிரபா வயசுல தொடங்குதா இல்லையா? குடிச்சவன் பூரா இருக்கானா இல்லையா? சாட்சி நான் கொண்டு வந்து நிறுத்துறேன், நான் எல்லாத்துக்கும் நிறுவனம் தர்றேன், நான் பேசுறேன் அத்தனைக்கும். அத்தனை பொம்பளை ஏமாத்தின பொம்பளை பூரா அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருக்காளுங்க. ஒரு விஜயலட்சுமி வெளியே வந்து சொல்லிட்டா. எத்தனை விஜயலட்சுமியை நீ ஏமாத்திருக்கா? நீ உனக்கு என்ன வரலாறு? நீ எப்படி பேசலாம்? ஒரு சுதந்திர போராட்ட தியாகிய, ஒரு வரலாற்று நாயகனா? இல்ல, யார் சுதந்திர போராட்ட தியாகின்ற அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். வஉசி சுதந்திர போராட்ட தியாகி அல்லது பெரியாரா? பெரியார் வந்து வஉசியை ஏற்றுக்கொண்ட தலைவர் பெரியாருங்கிறது இந்த மூடர்களுக்கு தெரியலங்க, அந்த முட்டா பயிர்களுக்கு தெரியல. சொத்தை பாதுகாக்கிறதுக்காக 22 வயசு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணவர் வந்து இவர் சுதந்திர போராட்ட தியாகியா அல்லது வந்து தன்னோட சொத்தை ஃபுல்லா வந்து நாட்டோட விடுதலை போராட்டத்தில் இழந்த வஉசி? அதை நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு சட்டப்பூர்வமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர் வேணும்னு யாரையாவது அவர் வந்து சீமான் மாதிரி ஏதாவது வன்புணர்வு ஈடுபட்டிருக்காரா? யாரையாவது ஏமாத்திருக்காரா? மோசடி பண்ணியிருக்காரா? பாலியல் புகார் வந்திருக்கா? விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு? இவர் மாதிரி ஏதாவது ஏமாத்திருக்கிறாங்களா? அப்போ இவர் வாழ்க்கை வரலாறு நம்ம சொல்ல வேண்டி வருமா இல்லையா? 31 வயசு கயல்விழியே 60 வயசு சீமான் கல்யாணம் பண்ணதெல்லாம் என்ன கணக்கில் வரும்? மக வயசுக்குள்ளே நீ எது கல்யாணம் பண்ண? உன் பர்சனல் வாழ்க்கை என்ன?
உன் வயசோட உன் மாமியாருக்கு 5 வயசு கம்மிங்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில் உனக்கு? நீ மக வயசுல இருக்கிறவளை நீ கல்யாணம், அதனால தானே உனக்கு அந்த புத்தி வருது. அம்மாவையும் மகளையும் சேர்த்து வச்சுக்கிற புத்தி உனக்கு எங்க இருந்து வருது? மக வயசுல இருக்கிற பொம்பளை நீ கல்யாணம் பண்ணதுனால தானே உனக்கு இந்த ஈன புத்தி வருது உனக்கு. நீ பெரியார பேசு, நீ பெரியார இவ்வளவு தரக்குறவா பேசும்போது உனக்கு என்ன தரம் இருக்கு நான் கேட்கிறேன். நீ என்ன தரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க நீ? நீ நாடு நாடா பிச்சை எடுத்தவே, நீனு ஏர்போர்ட் பிச்சைக்காரன் நீ கடந்த காலங்கள்ல. நீ வசூல் பண்ணி வாழ்ந்த நீனே சொல்ற, நான் பண்ணு காசு இல்லைன்னா நான் போன் போட்டு பிச்சை எடுப்பேன், சுந்தரிசிட்ட பிச்சை எடுப்பேன், நான் வந்து ஒவ்வொரு தண்டையா போய் பிச்சை எடுப்பேன், நீனே சொல்ற. பிச்சை எடுத்து சாப்பிட்ற உனக்கு நானே இருக்கிறேன், நீ இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பு உன்னுடைய சொத்து என்ன? நீ இதே வந்து சாலி கிராமத்தில் வந்து வெங்கடேசா நகரில் இருக்கும்போது ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் 50, 10, 100 கொடுத்துனா உன் சாப்பாடே நடந்துச்சு, சோத்துக்கே வழி இல்லாமல் நீ இருந்த. உன்னைய நான் பார்த்துருக்கேன், பாஞ்சாலங்குறிச்சி காலத்துலேருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன் 20 வருஷத்துக்கு மேலே. சோத்துக்கு வழி இல்லாமல் தானே இருந்தத. எல்லாத்தையும் வசூல் பண்ணி தானே ஒவ்வொருத்தனா கொண்டு போய் நாமுத்துக்குமார்லேருந்து ஒவ்வொருத்தனா கொண்டு போய் காசு கொடுப்பாங்க உனக்கு. அந்த நிலைமையில இருந்த சீமானுக்கு ஈசிஆரில் பங்களா அப்படி வந்துச்சு. எப்படி சொகுசு காரில் போறா? இதுக்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு கொண்டு வர தயாராக இருக்காங்களா? நான் கேட்குறேன். பிஜேபிக்கு வரைக்கும் கள்ள உறவு இல்லை, வருமான வரித்துறை சோதனை போடுவீங்களா நீங்க சீமான் மேல? எப்படி சொத்து வந்துச்சுன்னு அவர் விளக்கம் சொல்லுவாரா? இந்த அவர் வாழ்ற வாழ்க்கை யாரு தந்தது? இல்லை, அவர் ஆதரிக்கக்கூடிய அவரோட கருத்தையை பின்பற்றக்கூடியவங்க, அவருக்காக உதவி செய்த அரசியல் களத்தில் இருப்பாங்கல்ல, பல பேர் உதவி செய்தான் செய்வாங்க. அதன் அடிப்படையில் அவர் வாழ்றாருங்க. எதுக்கு நீ இவ்வளவு நாள் நீ பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இல்லை? எதுக்கு நீ வந்து ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? இல்லை, இப்போ பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணாவோ, இல்லை திராவிட அரசியலை பற்றி விமர்சனம் பண்ணாவோ, திமுக மாற்ற ஒரு அரசியலை நிறுவனாவோ உடனடியாக வந்து மதவாத சாயத்தை இவங்களை மீது பூசுறீங்க. எதுக்காக இப்படி? அவர் பேசி முடிச்ச அடுத்த நிமிடமே அதற்கான ஆதாரத்தை வெளியிடுவதற்கு நான் தயாராக இருக்கேன். அண்ணாமலை பேசினார் இல்லையா? சரி, ஆதாரத்தை வெளியிட்டாரா? ஐபிஎஸ் படிச்சிருக்கல, ஒருத்தன் பொய் சொல்றான், அதுக்கான ஆதாரத்தை அவர் வெளியிட்டாரா? ஏன் வெளியிட முடியல? அந்த ஆதாரம் உங்ககிட்ட தானே இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ பொய் சொன்னதுக்கு ஆதாரம் கேட்குறான். ஆதாரத்தை வந்து நேரடியாக வந்து கோவை ராமகிருஷ்ணன் உன்னை வளர்த்து எடுத்தவர், உன்னை மேடைகள் ஏற்றி அழகு பார்த்தவர், அவரே நேரில் வந்தார். நீ பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிட்டு அன்னைக்கு உனக்கு சரக்கு போடணுமா? நான் கேட்குறேன். ஆதாரத்தை கேட்டப்போ அன்னைக்கு வந்து நீ ஏன் சரக்கு அடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரி போனா? அதுதான் நான் கேட்க விரும்புகிறேன். நீ நடத்துறது அரசியலா? சேலத்துக்கு பக்கத்தில் போய் ஒரு ஹோட்டலில், ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஏகப்பட்ட இதை வந்து ஸ்டார் ஹோட்டலில் தங்கி நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஏகப்பட்ட பில்லை ஏற்றி விட்டுட்டு ஓடியான்றதுனால பணம் கட்ட முடியாமல் அவங்கெல்லாம் செதறிட்டாங்க நாம் தமிழர் கட்சியை விட்டு. தெரியுமா உங்களுக்கு அந்த வரலாறு? அவங்களே வெளிப்படையாக சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களை வந்து மோசடி பண்ணிட்டாங்கன்னு. குடிக்கிறதுக்கு, கூத்தடிக்கிறதுக்கு, கூத்தியா வச்சுக்கிறதுக்கு வீட்டுக்கு போறதுக்கு தமிழ் தேசியமான்னு கேட்குறேன். நான் கேட்குறேங்க, நாகரிகமான வார்த்தை. குடிக்கிறதுக்கு, கூத்தியா வச்சுக்கிறதுக்கு நீ ஏன் தமிழ் தேசியம் பேரால் நீ நடிக்கிற? நீ ஏன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க? நீ உண்மையான தமிழ் தேசியவாதியா? நான் கேட்குறேன். உண்மையான தமிழ் தேசியவாதி இந்த நாட்டில் இருக்கான். தோழர் தியாகு போன்றவர்கள் தன் வாழ்நாளையே அர்ப்பணிச்சு தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. திருமுருகன், காந்தி போன்றவர்கள் இருக்கிறாங்க. பகுத்தறிவு கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு நாள் பேசினதில்லை. எத்தனையோ ஈழ ஆதரவாளர் இருக்காங்க. பன்ருட்டி வேல்முருகனை விடவா நீ வந்து ஈழ ஆதரவாளர்? நீங்க வைகோ அவர்கள் செய்த இந்த தியாகத்தை விடவா நீங்க வந்து மிகப்பெரிய தியாகத்தை நீங்க தமிழ் தேசிய அரசியல், ஈழ அரசியலுக்காக நீங்க செஞ்சிருக்கீங்க? திருமாவளவன் பேசாத ஈழ அரசியலா? நீங்க என்ன அரசியல் பேசுனீங்க? நீங்க சும்மா வந்து வாக்கி வந்ததை டயலாக் அடிக்கிறது எல்லாமே பொய். நேற்று ஒன்று பேசுறது, காலையில் ஒன்று பேசுறது, குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு தாங்க சீமானு. வேற என்ன அரசியல் இருக்கு? அவரை பற்றி கருத்தியல் ரீதியாக விவாதிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஒழுக்கக்கேடு நிறைந்த ஒருவனுக்கு தவறான புத்தி, தன்னுடைய ஆழ்மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கத்தான் பெரியாரின் பேரால பேசிக்கிறது. அம்பேத்கரை பெரியார் ஏற்றுக்கொண்டார். பெரியாரினுடைய கோட்பாடுகளை அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டார். அம்பேத்கரியவாதிகளும் பெரியாரியவாதிகளும் கள அரசியலில் ஒன்றா நிற்கிறாங்க. இதை விட வரலாற்றில் வேற என்ன உண்மை வேணும்? மன்னிப்பு கேளு, என்ன உண்மை வேணும்? அம்பேத்கரிய அரசியல் வந்து எந்த பார்ப்பன மேலாதிக்கத்தை, எந்த இந்துத்துவத்தை, நான் ஒரு கெடுவாய்ப்பாக இந்துவாக பிறந்து விட்டேன், நான் ஒரு நாள் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்ன அம்பேத்கரினுடைய அரசியலையும், வாழ்நாள் முழுக்க பார்ப்பனிய மேலாதிக்கத்துக்கு எதிராக போராடிய தந்தை பெரியாரினுடைய அரசியலும் எந்த இடத்துல வந்து வேறுபட்டு நிற்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க. இரண்டு பேருடைய நோக்கம் ஒண்ணுதான். அது இரட்டை குரல் துப்பாக்கி மாதிரியே. இரண்டு பேருடைய நோக்கமுமே சமத்துவ அரசியல், சனாதனத்துக்கு எதிரான கோட்பாடு. சனாதனத்துக்கு முட்டு கொடுக்குற நீங்க எதுக்கு வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் நீங்க எதுக்கு பேசுறீங்க? இல்ல, அவர் ஓப்பன் சேலஞ்சா நிருபர்கள் முன்னாடி, பத்திரிகையாளர்கள் முன்னாடி பேசுறாரு. நான் விவாதத்துக்கு தயாரா இருக்கேன். நான் கேட்கிறேன், சீமான் அவர்கள் வந்து திருச்சி சிவா மாதிரி, ராசா மாதிரி, திராவிடர் கழகத்தில் இருக்கிற அருள்மொழி மாதிரி, சுப வீரபாண்டியன் மாதிரி ஒரு அறிஞர்களோட விவாதிப்பதற்கு போல தகுதி பெற்றவரா? அவர் தகுதி இருக்கா? போல அவர் கூப்பிட வாங்க, விவாதத்துக்கு வாங்க, பேசலாம் அப்படிங்கிறாரு. நிரூபிங்க, நான் மன்னிப்பு தயாரா. வீரலட்சுமி சொன்னா நீ கராத்தே பெல்ட்னா என் புருஷன்ட்ட வந்து மோதிரியான்னா,
வீரலட்சுமி தெரியுமா உங்களுக்கு? தமிழர் முன்னேற்ற படை வீரலட்சுமி கூப்பிட்டாங்கல்ல, வந்து நீ பெரிய வீரன் சொல்ற, கராத்தே பட்டுலாம் சொல்லி சீனை போட்டுக்கிட்டு இருக்கல, நான் வந்து AK-47 சொல்லுவேன்னு சொன்னேன்ல, எங்கள் வீட்டுக்காரோட வந்து மோதுன்னு சொன்னோட என்ன ஆனார்? ஒரு சாதாரண கோவை ராமகிருஷ்ணன் ஒரு விளக்கம் தாங்க கேட்க போனார், கல்லை விட்டு எரியறதுலாம் போல, அதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்க போனார். ஒரு கோலை சீமான் தப்பிச்சு ஓடலையா பாண்டிச்சேரிக்கு? என்ன தைரியம் இருக்குன்னு அவர் சவால் விடுறாரு. நான் கேட்குறேன், எதுலையாவது நீ நிரூபிச்சிருக்கியா? எதுலையுமே நிரூபிக்கலையே, அரசியல்ல நிரூபிக்கல. இன்னும் ஒன்றிய கவுன்சிலருக்கு தகுதி இல்லாத கட்சி. தியாகு சொல்லிட்டாரு, இது பாஜகவுக்காக ஒரு வேலை செய்யறாருங்கிறத தோழர் தியாகு அப்பட்டமாக வெளிப்படுத்திட்டாரு, விவாத களங்கள்ல சொல்லிட்டாரு. திருமாவளவன் இதை கண்டிச்சிருக்கிறாரு, திருமுருகன் காந்தி வெளிப்படையாவே வந்து அதை கண்டிச்சிருக்கிறாரு. நீங்க வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசுறவன்ட்ட வந்து உரையாற்றுவது என்பது வேறு, உரையாடுவது என்பது வேறு. நீங்க திருமாவளவனுக்கு பதில் சொல்ல வேணாம், வேல்முருகனுக்கு பதில் சொல்ல வேணாம், திருமுருகன் காந்திக்கு பதில் சொல்ல வேணாம். உங்க கட்சியில இருந்து இன்றைக்கு ஜெகதீசன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஜெகதீஷ் பாண்டியன் கட்சியுடைய ஒரு ஜெகதீஷ பாண்டியன் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறாரு, நீங்கள் செய்கிற அரசியல் என்பது எப்படிப்பட்டதுன்னா, நீங்க பாஜகவுக்கு தான் நீங்க வேலை செய்றீங்க என்று நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ பாண்டியன் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீங்க விவாதிக்க வேண்டியது ஜெகதீஷ பாண்டியனோட தான், உங்களுடைய தகுதி அவ்வளவுதான். அதுக்காக வந்து எதுக்குமே லாயக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய அரை டிக்கெட்டுகளோட பூராமே வந்து என் கூட வந்து நீ வந்து வர தயாரா, விளையாட தயாரா. அந்த வடிவேலு ஜோக் ஒன்று தெரியுமா, ஒரு சின்ன பையன் வந்து வம்புழுத்து வாழ கூட்டு போய் கிட்னி எடுத்து விடுறது, அது மாதிரியான ஒரு ஆளுங்க. இவர்களுக்கு எந்த தரமும் கிடையாது, எந்த பண்பாட்டு அரசியலும் கிடையாது. தன் வாழ்நாள் முழுக்க தான் இவ்வளவு காலமாக பேசி 18 வருஷமா பெரியார் மேடைகளில் பேசிட்டு கோடாரி காம்பு எப்படி மரத்தை வெட்டுவதற்கு பயன்படுகிறதோ அது மாதிரியே அந்த தத்துவத்தை தகர்ப்பதற்காக வந்து ஒரு கூலி வாங்கக்கூடிய ஒரு கூலிப்படை தலைவன், RSS கூலிப்படை தலைவனாக சீமான் பொறுப்பேற்றிருக்கிறார். சார், இப்போ நீங்கள் ஒரு சாதாரண நபர், ஒரு தேர்ட் கிரேட் வந்து ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அக்யூஸ் தாங்க நான் சொல்கிறாளே சார். இவர் வந்து கட்சி இன்னைக்கு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காரு. நாம் தமிழர் கட்சி வந்து 8% வாக்கு வங்கி பெற்று கட்சி உயர்ந்திருக்கு, ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்கள் இவர் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படி இல்லாத நபரை வந்து தமிழக மக்கள் என்ன அவ்வளோ வந்து தவறாக முடிவெடுக்கக்கூடிய மக்களா எப்படி திரும்ப திரும்ப இவருக்கான வாக்கு வங்கி உயர்ந்துட்டே இருக்கு? திமுக அதிமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஒரு 10% கீழாக எப்போதுமே இயங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் கடந்த காலங்களில் மாநில கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவுக்கு விழுந்த வாக்கு வங்கி, தேமுதிகவுக்கு விழுந்த வாக்கு வங்கி, மதிமுகவுக்கு வந்த வாக்கு வங்கி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று இருந்திருக்கிறது. ஆனால் அதெல்லாம் அரசியலில் கரையேறியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பாமக வந்து கூட்டணி வைத்த போதெல்லாம் அவங்க வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற இடத்தை அடைந்திருக்கிறார்கள். மதிமுக கூட்டணி வைத்த போதெல்லாம் மத்திய அரசாங்கத்தில் பங்கு வைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி வைத்த போது எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை அடைந்திருக்கிறார். இது எதுக்குமே லாயக்கில்லாத கட்சியை அவர் நடத்துகிறார். ஏன்னா அவருக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. நான் என்ன கேட்குறேன், தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவர்களை, ஈழ உணர்வாளர்களை ஒன்று திரட்டி ஒரு குடையின் கீழ் ஏதாவது ஒரு போராட்டத்தை, ஒரு நிகழ்ச்சியைவாவது சீமா நடத்திப்பாரா? நல்ல ஒரு கேள்வி. ஈழம் சார்ந்த ஒரு ஈழ உணர்வாளர்களை யாரையாவது அவர் அங்கீகரித்து அவருடைய மேடைகள்ல இப்ப ஒரே கருத்து கொண்டிருக்கிற பல பேரை வந்து இப்ப திருமாவளவன் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே பங்கேற்கிற ஆர்ப்பாட்டமாக இல்லாம தோழமை கட்சிகளுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து கண்டித்து ஈழ அரசியல் முன்னாடி பல நெடுமாறன் இருப்பாரு, வைகோ இருப்பாரு, திருமுருகன் காந்தி இருப்பாங்க, இந்த மாதிரியான அப்படியே ஒற்றி பல தலைவர்கள்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து எல்லாரும் தான் பங்கெடுப்பாங்க, எல்லாரும் சேர்ந்தா ஒரு ஆக்டிவிட்டிஸ் முன்னெடுப்பாங்க. அந்த இடத்துல இவர் மட்டும் மிஸ் ஆகிறாரு. அது எப்படி? அதனாலதான் நான் சொல்றேன், அவர் சந்தேகத்துக்குரியவர் என்கிற இடம் எங்கிருந்து தொடங்குதுன்னா, அவர் ஏன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்னு ஒரு இடம் இருக்கு. அவர் தேர்தல் அரசியலில் மட்டும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளல, போராட்ட அரசியலே யாரையுமே அவர் சேர்க்கறது இல்லை. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சின்னு புதுக்கோட்டையில வந்து KM ஷரீப் என்பவர் பிரபாகரனோடு பழகியவரே, ராஜீவ்காந்தி கொலையில வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டவர்கள் அவர் முக்கியமானவர். அவரை வந்து தலைகீழ கட்டி வச்சு அடிச்சாங்க. அவர் எந்த குற்றமும் செய்யல. அப்போ அவர் வந்து கடந்த காலங்களில் புலிகளுக்கு வந்து பயிற்சி கொடுத்தவர் என்கிற அடிப்படையில் பிரபாகரனோடு நெருக்கமாக இருந்தவர் என்று KM ஷரீப் இன்றைக்கும் அவர் இருக்கிறாரு. அவரை போன்ற பல தலைவர்களை ஏன் வந்து ஒரு முறை கூட இவர் ஏன் அங்கீகரிக்கிறேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப ஈழ அரசியல் பேசுகிறவர்களை, தமிழ் தேசியம் பேசுகிறவர்களை எவ்வளவு பேரை அவர் அங்கீகரித்திருக்கிறாரு, எவ்வளவு பேரோடு இணைந்து போராடி இருக்கிறாரு. அப்ப ஜனநாயக சக்தி என்பது தன் கருத்துக்காக ஒரு குடையின் கீழ் எல்லாரையும் ஒன்று கூட்டுவதென அதை ஒரு முறையாவது இவர் செய்திருக்கிறார். இவர் எப்படி ஜனநாயகவாதின்னு ஏற்க முடியும்? தனித்துவம் அப்படிங்கிறது வேற, அது வந்து கொள்கையில் இருப்பதா சிந்திப்பதில் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் ஒரு திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் கூட, வேற அமைப்பு வச்சிருக்கிறவங்க கூட ஒரு பொது விஷயத்திற்காக ஒன்று கூடுறாங்களே. கம்யூனிஸ்ட் கட்சியில் இடதுசாரிகள் ஒன்று கூடுறாங்கல்ல, பொது பிரச்சனைக்கு, தொழிலாளர் பிரச்சனைன்னு வருதுன்னு வச்சுங்க, சாம்சங் போராட்டம் நடக்குதுன்னு வச்சுங்க, இல்லை அது கம்யூனிஸ்டுகள் போராட்டம் அப்படின்னு யாருமே ஒதுங்கி இருக்கிறது இல்லையே. மற்ற இடதுசாரிகளும் வர்றாங்க,
திருமாவளவன் போறாரு, இங்கே களத்துக்கு போறாரு, பல பேர் போறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பை அவர் எப்பொழுதா செய்திருக்கிறாரா? நல்ல கேள்வி ஆச்சு. நான் அப்படி ஒரு அரசியல் களத்தை பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஏன் வந்து அதை தவிர்த்துட்டு இருக்கு அந்த மாதிரி? அதுதான் வசூல் வேட்டைக்கான விஷயம். அதன் மூலமா எப்படி வசூல்? அதாவது எப்படின்னா, தான் மட்டும்தான் உண்மையானவன், மற்றவன் எல்லாருமே போலி என்று சொல்வதன் மூலமாக. இப்போ நீங்கள் எப்பவுமே என்ன செய்வானா, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லையம்பா. சில பேர் கடையில் பார்த்துருக்கீங்களா, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை, இது ஒன்று தான் ஒரிஜினலு, நீங்கள் வேறு கடைக்கு போகாதீங்க அப்படின்பா. நீங்கள் திருநெல்வேலி பகுதிக்கு போனீங்கன்னா ஒரிஜினல் அல்வா கடைன்னு எல்லா கடையிலையும் எழுதி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா, அவனுக்கு மட்டும்தான் வியாபாரம் வரணும்னு அவன் நினைக்கிறான். ஒரு வியாபாரிகள் செய்யக்கூடிய உத்திங்க அது. ஜனநாயக சக்தி அதை ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. எல்லாருமே என்னுடைய அமைப்புக்கு வாங்க, என்னுடைய கட்சிக்கு வாங்க, என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இது அதாவது சீமான் அவர்களிடத்தில் அவர் உரையாற்றுவார், ஒருபோதும் உரையாட மாட்டார். மாற்று கருத்தை அவர் உள்வாங்க மாட்டார். மறைந்த இயக்குனர் மணிவண்ணனை வந்து நானும் ஜீவசகாப்தனும் ஒரு முறை சந்திக்க போனோம். ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய ஜீவசகாப்தன் நானும் சந்திக்க போனோம். அவர் இறப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருக்கும். அவர் சீமானை பற்றி ஒரு கமெண்ட் அடித்தார். என்ன சொன்னார்னா, சீமானுக்கு வாய் மட்டும்தான், காது கேட்காதுன்னார். யார் கருத்தையும் அவர் கேட்க மாட்டார் என்பதே அவருக்கே உரிய பஞ்சு டைலாக்காக சொன்னார். சீமானுக்கு வாய் மட்டும்தான், காது கேட்காதுன்னார். யாருடைய கருத்தையும் அவர் கேட்பது. அதனால தான் அவருடைய கட்சிக்காரர்கள் பிரிந்து போவதற்காவது அவர் பதில் சொல்லணும்ல. பிரிஞ்சு போகிறவன் பூரா துரோகி, அவரை விட்டுட்டு போகிறவன் பூரா துரோகி. கட்சியை வந்து தொடக்க நிலையில் கட்டமைத்ததில் மதுரையை சேர்ந்த ஒரு பெரிய இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்களை எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய வசதி படைத்தவர் வெற்றிக்குமரன்கிறவர். அவர் தான் முதல் மாநில மாநாட்டுக்கே ஒருங்கிணைச்சார். மாநில தென்மண்டலத்தினோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். பெரிய அரசியல் களத்தில் மிகப்பெரிய களப்பணி ஆற்றியவர். அவர் தான் இவரை தொடர்ச்சியாக வந்து அவருக்கான எல்லா வேலையும் செய்தவர். அவர் இன்றைக்கு அந்த கட்சியில் இல்லையே. அவர் கட்சியை விட்டு வெளியேற்றப்படுறார். தொடர்ச்சியாக பல பேர் வெளியேற்றுறாங்க. இதற்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா, வசூல் வேட்டை மட்டும்தான். சதுரங்க வேட்டை நடத்தக்கூடிய இடத்துல தான் சீமான் இருக்கு. சரி, ரைட், ஓகே சார். இப்போ வந்து இவர் வந்து பாஜக பவனி வருவதற்கான ஒரு வழி என்பது ஏற்படுத்தி தரான்னு சொல்றீங்க. அதுக்கான சரியான ஸ்ட்ராட்டஜி தான். ஒருவேளை நீங்கள் சொல்றது உண்மையாகும் பட்சத்தில் இவர் பின்பற்ற இப்போ இந்த அரசியல் இருக்கிற இது வந்து அதுக்கு சரியான அரசியல் தானே? அந்த வாய்ப்பு கரெக்டாக பாஜக வழங்குமா? இது மூலமாக அது எப்படி சாத்தியமாகும்? எப்படி அதை பார்க்கலாம்? இல்லை, அவரை பொறுத்தவரையில் இந்த அரசியலை கொண்டு போய் கரை சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம்லாம் அவர் கிடையாது. இதை வைத்து கொண்டு எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம் என்று சொல்வதை போல இந்த நெருப்பை மூட்டுவதன் மூலமாக, ஒரு பகை நெருப்பை மூட்டுவதன் மூலமாக அவர் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறாரே தவிர அவருக்கு தொலைநோக்கு பார்வை என்பதே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்வார்னா, கட்சி நடத்த முடியாத நிலைமை வந்தால் எப்படி நடுராத்திரியில் போய் கமலாலயத்திலே போய் தன் கட்சியை வந்து நான் வந்து தூக்கத்திலே இருந்து எழுந்து என் மனைவியிடம் ஆலோசனை கேட்டேன்னு சொன்ன சரத்குமாரை போல தான் பாஜகவிலே கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியை சேர்த்து விடுவார். நாம் தமிழர் கட்சி என்பது பாஜகவினுடைய கொள்ளைப்புற அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அம்பலப்பட்டவுடனே நாம் தமிழர் கட்சியை பாஜகவோடு சீமான் இணைத்து விடுவார். அதை நோக்கி இந்த அரசியல் நகரதா, சீமானோட அரசியல் நகரதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். உங்களோட விரிவான உரையாடலுக்கு மிக்க நன்றி.